கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், கவனமாக கவனிங்க. ஒருவர் தான் கற்றதையும் அறிந்ததையும் மட்டும்தான் தம் பிள்ளைகளுக்கு அல்லது பிற மனிதர்களுக்கும் கற்றுத்தர முடியும். தனக்கே ஒன்றும் தெரியாத பொழுது, ஒரு விஷயத்தை பற்றி தனக்கே தெரியாத பொழுது இன்னொருத்தருக்கு சொல்லித்தர முடியாது. அது மட்டும் இல்லாமல் தான் கற்றுக்காத ஒன்று அப்படியே கூட இருக்கலாம். தான் கற்றுக்காத ஒன்று அல்லது இதுக்கு முன்னாடி அறியாத ஒன்று அதை பற்றி உணர்ந்திருப்பார். உணர்ந்த காரணத்துக்காக கூட நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியலனாலும் அடுத்தவங்ககிட்ட போய் கற்றுக்கோனாச்சு நமக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நான் படிக்கலை, ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம்னு உணர்ந்துட்டேன். அப்போ என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைகளை நல்லா படின்னு சொல்லி கொடுக்குறோம்ல. அது மாதிரி அந்த மகத்துவத்தை உணர்ந்ததுனால அடுத்தவங்களுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. படின்ற மாதிரி மற்றதையும் கற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது. ஆனால் ஒன்று, எனக்கு ஒன்று நல்லதுன்னு உணராத பட்சத்தில் நிச்சயமாக நான் இன்னொரு ஆளை அதை செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லதுன்னு நினைக்கிறதான். இப்போ மது அருந்துறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா உடனே என்ன பண்ணுவேன்? நீ அருந்துன்னு சொல்லுவேன். எனக்கு அது பிடிக்கல, அருந்தக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் எப்படி உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியும்? பண்ண மாட்டேன். அது மாதிரி ஒன்றை நம்ம உணர்ந்தணும் அல்லது நம்ம அறிந்திருக்கணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லித்தர முடியும். இதில் பெரும்பாலும் பெற்றோர்களோட பங்கு என்னவாக இருக்கிறதுனா, அவங்களோட பிலீவிங் சிஸ்டம், அவங்க நம்பினது, கற்றுக்கினது, உணர்ந்தது, நல்லதுன்னு எதை நம்பினாங்களோ அதை தான் திரும்ப திரும்ப தன்னோட பிள்ளைகளுக்கும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா பிள்ளைகளோட வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது யார்? அவங்களோட புத்திசாலித்தனத்தில், அவங்களோட பழக்க வழக்கங்களில், அவங்களோட குணாதிசயங்களில் எல்லாத்துக்கும் பெரும் பங்கு யாருக்கு இருக்குது? பெற்றோர்களுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட சொந்தக்காரங்க இருக்காங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி யாரோ இருக்காங்க. அவங்க கூட எனக்கு ஒரு விஷயத்தில் பகை. அப்போ நான் அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, அவங்ககிட்ட வச்சுக்காத, அவங்க சரியில்லை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னாக்கா அந்த குழந்தை என்ன கற்றுக்கும்? பகையை கற்றுக்கும். எனக்கு ஒரு நேரம் பெற்றோர்களோட என்னோட உறவுகாரர்களோட பிரச்சனையாக இருந்தால் கூட அது என்னோட நிறுத்திக்கணும். அவங்க பிள்ளை இவங்க பிள்ளைலாம் சேர்ந்து வாழணும். நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது வேற, நான் என்னோட உறவு, அது எனக்கு மட்டும்தான் ஆகலை, நீங்கள் சரியாக இருக்கணும், நீங்கள் பழகிங்க, நீங்கள் உறவோடு இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வழிய அதை செய்கிறதில்ல. தான் போகலைன்னா தன்னோட பிள்ளையை போகக்கூடாதுன்னு சொல்கிறது, தன்னோட மனைவியை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, தன்னோட கணவனை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணுறோம்.